வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வடை கைமா. மீந்து போன வடை இருந்தால், உளுந்த வடை இருந்தால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சுவையான ஒரு டிஷ்ஷாக மாற்றலாம். அதை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ 5 வடை இருக்குது, எடுத்து இருக்கேன் நான் 5 வடை. கடுகு வெடித்ததும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வடையை வந்து சின்னதாக கிள்ளிக்கலாம். சின்னதாக கிள்ளிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த வடையில் நம்ம ஏற்கனவே எல்லாம் போட்டிருப்போம். மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருப்போம். இந்த வெங்காயம் வதக்கும்போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கும்னா அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வெங்காயத்துக்கு உப்பு வந்து வேணும் இல்லையா, அதனால் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். இந்த கிள்ளி வச்ச வடையும் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னாலும் மிளகாவும் வதக்கிக்கலாம். வதக்கும் போதே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகா போடலை, அதுக்கு பதில் மிளகு தூள் தான் போட போகிறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வெறும் வடையாக சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட வடை கைமா. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.